நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து கேம் ஆடுறதெல்லாம் நான் தப்பே சொல்லல. இப்போ இந்த ரோஸ்ட் மேட்டரை சோபால வச்சு பேசுனாங்க. ஒரு பாயிண்ட எடுத்து எடுத்து வச்சு பேசுனாங்க. அது சூப்பரா இருந்தது. அதுல முத்துவ ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்ல. இவங்கதான் மூக்கரப்பட்டுட்டு போனாங்க. இது அவங்க முத்துக்குமரன்ட்ட இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனாலதான் ட்ரை இது ஒரு பண்றாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், சௌந்தர்யா ராணுவமா ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டோம் ப்ரோ. தோத்தே போறாங்களே, ட்ரை பண்ணிட்டுமே. இல்ல அது ஓகேன்னு சொல்றேன். இது ட்ரிகரிங் பண்றது என்ன என்ன ப்ரோ? நீங்க ட்ரிகரிங்க்கும் ட்ரைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒருத்தனை ட்ரிகர் பண்றதா ட்ரை, வேற என்ன ட்ரை பண்ண முடியும்? நீங்க ட்ரிகர் பண்ணுங்க, அதை ட்ரை பண்றேன்றதால சொல்லுவீங்க நீங்க. நீங்க நீங்க வந்து இப்ப வாதம் விவாதம் அவ்வளவுதான். நீங்க வந்து வம்படியா வாதம் பண்ணீங்கன்னா ட்ரிகர் பண்றதுக்கு, முத்துவ தோடுறதுக்கு, முத்துவ விட்டுட்டு வேற ஆப்ஷனை தொடலாம்ல. ஜாக்லினோ மஞ்சரியோ. சார் நீங்க ட்ரிகரிங் கேம் வந்து சூப்பர் கேம்னா நான் வந்து சூப்பர் பிளேயர்னு அருண் நான் சொல்லுவேன். அப்பனா அருண் செம்ம பிளேயர் நான் சொல்லுவேன். ட்ரிகரை வந்து கோவப்படுத்தி பாக்குறத ட்ரிகர்ன்றீங்க நீங்க. இப்ப நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல தாண்டி போச்சு. இப்ப அருண் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது குரூப்பா இருக்கும் பொழுது அங்க ஒரு 10 பேர்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணி அந்த ஆளை சூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ற அருண் பண்ற அந்த வேலையை இப்ப ஜாக்லின் மஞ்சரி பண்ணல. இதுக்கப்புறம் கேம் டாஸ்க் எல்லாம் எதுவும் வராது. வெறும் டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் போற நடுவுல வேற ஏதாவது ஷேட் ஆஃப் ஒரு நெகட்டிவ்னஸ் இன்னொரு பிளேயரை நம்ம காட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற முயற்சியை எந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஸ்கோரிங் பாயிண்ட். அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் யாருக்கும் அவங்களுக்கும் தெரியாது. அவங்க ஒரு முயற்சி தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அப்படி முயற்சி பண்ணா அது நமக்கு நெகட்டிவா மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் டேமேஜ் பெருசாகான்னு யோசிக்காம எந்த பிளேயர் எடுத்து வைக்கிறானோ அவன் தான் பிளேயர். இந்த அட்டெம்ப்ட் எடுத்தா நமக்கு நான் வந்து சும்மா உட்கார்ந்தா கூட எனக்கு ஸ்கோர் இருக்கு, ஆனா நான் தேவையில்லாம தொட்டுட்டு அந்த ஸ்கோரை நான் கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி இருக்கு? நான் அந்த சும்மா இல்லாம நான் ஒண்ணு முயற்சி பண்றேன். இதைத்தான் நான் ஜாக்லின் கிட்ட ரொம்ப ஆகச்சிறந்த செயலா பாக்குறேன். சும்மா உட்காந்து அது அந்த பொண்ணு சும்மா இல்லாம சொரிஞ்சு விட்டு அடி வாங்கினது தான் இந்த ஷோல ஜாஸ்தி. ஆனா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்ல. கும்பல்ல இது ஜால்ரா தட்டிட்டு போலியே, அந்த பொண்ணு ஒரு த்ரெட்டாவே ஒண்ணு பண்ணுது, மொக்க வாங்குது, அப்புறம் சூப்பரா எழுந்து நிக்குது, நல்லா பாயிண்ட் வாங்குது, எல்லாமே ஓகே. பட் ஆல்வேஸ் ஷி இஸ் a tough fighter. அந்த ஃபைட்டர் ஸ்பிரிட்டை விடாம இருந்தது. மஞ்சரி வந்து 30 நாள் இல்ல கழிச்சு வந்ததுதான் இந்த கேமோடைய பிகெஸ்ட் வீக்னஸ். அவங்க டே 1ல இருந்தே வந்திருந்தாங்கன்னா இந்த கேமுக்கு அவங்க வந்து ஒரு பிரைட் கண்டஸ்டன்ட். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஆனந்தி கூட தான் அப்படி பிரைட்டா இருந்தாங்க. எந்த நேரத்துல எப்படி விக்கெட்டை சூழ்ச்சியில உள்ள தள்ளணும் வெளியில தள்ளணும்ன்றது எப்படி எழுதியிருக்கோம். இப்போ ஒருவேளை தர்ஷா குப்தாக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் டிராவல் பண்றதுக்கு கிடைச்சிருந்தா, சாச்சனாக்கு கிடைச்சது ஒருவேளை தர்ஷா குப்தாக்கு கிடைச்சி தர்ஷா குப்தா ரொம்ப நாள் விளையாடுறதுக்கான நிலைமை வர்றதுக்கான விஷயத்த அவங்க ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்ல கேமர். சுனிதாக்கு கிடைச்சிருந்தா நல்ல கேமர், ஆனந்திக்கு கிடைச்சிருந்தா நல்ல கேமர். கிடைக்கிற ஆப்ஷன்ல அந்த வியூ பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு பொசிஷன். இப்ப எப்படி தெரியுங்களா? இப்ப நீங்க எந்த எஃபர்ட் எடுக்க வேணாம். டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் அழகா உட்காந்து சாப்பிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு அழகாவே டிராவல் பண்ணலாமே. அதை பண்ணாம 2 பேரும் ஒண்ணு முயற்சி பண்றாங்க பாருங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு வேற மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்காம பண்ற எஃபர்ட் தான் கேம். இத கூட விஷாலு, அருண், ராணவ், ரயானு இவங்க எதுவும் பண்ணாம இருக்காங்க பாருங்க. அதுக்குதான் பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுறது நல்லது. இல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் எம்எஸ் குமாருக்கு தான். அதாவது இவங்க இப்படி பண்ணாதான் உங்களுக்கு, அதாவது முத்துக்குமாரனுக்குமே அது நல்லதா முடியும், இல்ல கெட்டதா கூட முடியலாம். புரியுதா? அவரும் கேம் ஆடணும்னா இந்த மாதிரி அவங்க போய் போய் நோண்டிக்கு இருக்காங்கன்னு சொல்றீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. நோண்டிக்கு இருக்காங்கன்னா சும்மா சும்மா அம்பலத்துக்கு இருக்காங்க. அதாவது விளையாட்டாவும் சரி, ஒரு கருத்துலையும் சரி, நீ அந்த தப்பு அப்படின்னு நேற்று சொன்னதாலையும் சரி, அவங்க இது பண்றாங்க. அவருக்கு தப்புனா விலகி போறாரு, இல்லாட்டினா ஆர்கியூ பண்றாரு. இந்த ஆர்கியூமெண்ட்ல மட்டும்தான் இனி கேம் போகும்னு நான் நினைக்கிறேன். இதுல 2 பேரும் புள்ளி சிஸ்டர்ஸ்னு சொன்னீங்க. இது எங்க புள்ளி பண்ணாங்கன்னு நான் 24/7 பார்க்கல. அதை மட்டும் எங்க பண்ணாங்கன்னா நானும் இவங்க புள்ளி பண்றாங்கன்னு நானும் யோசிக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இல்ல அதுதான் எம்எஸ் குமார். எனக்கு என்னன்னா இப்ப சௌந்தர்யா இப்போ முத்து பேசும்போது சௌந்தர்யா ஒன்று பண்ணுவாங்களா பாப்பா பாப்பா அந்த மாதிரி ஜாக்லின் பண்ணாங்கன்னா நான் ஜாக்லினை போட்டு அடிச்சிருப்பேன். பட் அவங்க வாட் டிபேட் பண்ணலாம், நீ ஜெயிச்சுக்கு வரான் தோத்து போறேன் வா அத்த வாட்டி நான் ஜெயிக்க ட்ரை பண்றான் வந்துகிட்டே இருக்காங்கல்ல. உண்மை கேட்டா ஆர்கியூமெண்ட்ல முத்து பவர்ஃபுல்னு ஜாக்லினுக்கு தெரியும். தெரிஞ்சே போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது டேமேஜ். அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
இது எனக்கு எல்லாமே எனக்கு புரியுது. நம்ம அதீத அன்பால தான் முத்து யார் பேசினாலுமே நம்ம உடனே நம்ம ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு தூக்கி போட்டு மெரிக்கிறோம். அதை தாண்டி இந்த கேமோட பர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்ம சும்மா ஐடியில உட்காந்துட்டோம்னா அடுத்து 25 நாளுமே ஷோ பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஒரு ஆர்குமெண்ட் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நேற்று கண்டென்ட் நம்ம ஸ்பேஸ்ல பேசணும். முத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த ஜாக்லின் வந்து அந்த சோஃபால உட்காந்து அந்த மாதிரி பேசினா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேசணும், ஆர்குமெண்ட் பாயிண்ட் எல்லாத்தையுமே. இது வந்து அந்த பாருங்க இது எவ்வளவு வந்து அபத்தமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. பேசக்கூடாது மீன்ஸ் தவறா பேசுறாங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ் தப்பா இருக்கு பாருங்கன்னு சொல்லி எடுத்து நம்ம பேசுறோம்ல. நமக்குமே ஒரு கண்டென்ட் வேணும். அது அவங்க அதை பண்ணா மட்டும் தான் நம்மளும் வெளியே எடுத்து பேச முடியும். அது சரி தவறுன்றது அவங்க ஒரு விஷயம் பண்ணாதான் யார் சரி தவறுன்றது அந்த இடத்துல தெரிய வரும். ஸோ ரெண்டாவது ரன்னர் அண்ட் தென் தேர்ட் பொசிஷன் ஃபோர்த் பொசிஷன்லாம் பேசுறோம்ல, அது எல்லாமே உண்மையிலே சொல்றேன் தன்னை முழுமையா வெளிப்படுத்திக்கிட்ட நபருக்கு தான் அந்த இடத்துல போய் சேரணுன்றது என்னோட பார்வை. அந்த கேமுக்காக முழு உழைப்பும் போட்டு தன்னை சரி தவறு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அதெல்லாம் கவலைப்படாம அந்த கேமுக்காக அர்ப்பணிக்கிறவங்களுக்கு அது போய் சேரட்டும். அது அவங்களுக்கான இடத்த தான் கொடுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இல்லைங்க அந்த மாதிரியான நல்லவங்க தாங்க போய் அந்த இடத்துல இருக்கணும். நல்லவங்க நான் சொல்றதுனா தன்னை முழுமையா வெளிப்படுத்திக்காம முழுக்க முழுக்க தன்னோட நெகட்டிவே என் பேர் நெகட்டிவா கிட்டக்கூடாது அப்படியான ஒரு நபர் தான் போய் சேரணும்னா ரஞ்சித் சார் தான் போய் டாப் 5 குள்ள இருக்கணும். அவர் தான் டைட்டில் வின்னர் ஆகணும். ஸோ இந்த டிஃபரன்சஸ் இவர் கூட ஒப்பிட்டாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் டாப் 5 குள்ள யாரை பிளேஸ் பண்ணணும்ன்றது நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அவ்வளவுதான் இங்க டிஃபரன்ஸ். ஸோ இந்த கேம் இல்ல நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது ப்ரோ. அவங்க ஒரு கேம் இது விளாடுறாங்கன்னா இதை மட்டும் விளாண்டா பரவாயில்ல, சிம்பத்தி கேம் விளாடுறாங்க, அழகாட்சி கேம் விளாடுறாங்க, எல்லாமே அதனாலதான் எம்எஸ் குமார் உங்களுக்கு முத்துவை பிடிக்குது, ஜாக்லினை பிடிக்காம. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் முத்துவை பிடிச்சிருக்கு, ஏன் ஜாக்லினை பிடிக்கல? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுக்குதான் இதான் உங்களுக்கான பதில். இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே இதான். அவங்க கையில கத்தியோட வந்து சண்டை போடுறாங்க, இங்க முத்து வெறுங்கையோட இது நிக்காரு. இது எனக்கு ஃபேரா படல. இதுதான் நீங்க சொல்ற எல்லாமே புரிஞ்சுது. ரவி சார் சொன்னது, விஜய் சொன்னது எல்லாமே புரிஞ்சுது. என்னோட நான் இப்படி சொல்றேன், முத்து கையில கிரீடத்தை எடுத்து வச்சாச்சு, இதுதான் நம்பர் 1. ஜாக்லின் நம்பர் 2ன்னு தெரிஞ்சு சண்டை போடுறாங்க. இப்படி பார்த்தா 2 பேருக்கும் அட்வான்டேஜ் இருக்கு ப்ரோ. முத்து தான் டைட்டில் வின்னர்னு தெரிஞ்சு கேம் ஆடுறாங்க ப்ரோ அவங்க. பிரதர் அவங்க வேற யார்ட்டையும் போய் இது பண்ண முடியாது, கேம் விளையாட முடியாது. அவங்களுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட தான் அவங்க விளையாண்டாகணும், ஒரு கேமர்ட்ட தான் விளையாண்டாகணும். நான் இன்னொன்னு சொல்றேன், ஜாக்லின் இதுவரையும் யாரு எலிமினேஷன் ஆனதுக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு அழுகல. ஆனா ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் அழுதாங்க. நான் கூட எதுக்கு தேவையில்லாம அழுகுறாங்க அப்படின்னு நான் ரவீந்திரன் சாருக்காண்டி அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஒரு கேமர் வெளியே போயிடக்கூடாது, சாதாரண ஆளுதான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புரியுதா? நான் அதுக்கப்புறம் யாரு அவங்க போனதுக்கும் அழுது நான் பார்க்கல. ஏன்னா அவ்வளவு இது அவங்க கேமரா யாரையும் பார்க்கல. புரியுதா? இன்ன வரையும் முத்துக்குமார்னா அவங்க நாமினேட்டே பண்ண மாட்டாங்க. நேத்து கூட சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன், நீ என்னை நாமினேட்னா பண்ணு அப்படின்னு. நான் இருக்கிற வரையும் அவனை நாமினேட் பண்ண மாட்டேன். புரியுதா? அவங்க ஒரு கேமர்ட்ட முதல்னு சொல்றாங்க, நான் ஒண்ணு பண்றேன் அப்ப அது உனக்கு தெரியுதான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல நேரா, அதுதான் கேம். ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியல. அவர் சொல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா சொல்றாங்கல்ல, சொல்லியுமே பண்றாங்கல்ல, கத்தி எடுத்துட்டு வராங்க, இதை எடுத்துட்டு வராங்கன்னா எனக்கு புரியல அது எப்படி என்ன பண்றாங்கன்னு. நீங்க எப்படி இருந்ததுன்னா எனக்கு வார் டிக்ளேர் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு முத்து பேசினது எப்படி இருந்ததுன்னா, நீ வார் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நீ இந்த வார பண்றன்னு எனக்கு தெரியும்னு இருந்தது. 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு அது. சரி சார், நம்ம வேற ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். ஒரே பாயிண்ட் தாங்க, நம்ம நம்ம ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. அதான் போயிடலாம். ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, முத்து வந்து ஷோர் ஷாட் வின்னருங்க, முடிஞ்சிருச்சு. செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அடிச்சு வின் பண்ணிக்கிட்டோம். மக்கள் வந்து உண்மையிலேயே அவங்க விளையாடுற கேம் அடுத்த 25 நாள்ல பிடிச்சிருந்தா அந்த செகண்ட் தேர்ட் பொசிஷன் ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டு அந்த பிளேஸ் அவங்க சீல் பண்ணிக்கிட்டோம். அதுவுமே நான் வரவே இருக்கிறேன். அது வந்து தகுதியா இருக்கக்கூடிய நபருக்கு போய் சேரணும்னு தான் என்னோட விருப்பமும். அதுல வந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். அதை நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு டேக்கிங் பண்ண ஒன்னே ஒன்று சின்ன பாயிண்ட் தான். அதாவது டாப் 5ல வந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இவங்க ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி பாட்டம் 2ல இருந்து இவ்வளவு தூரம் எப்படியோ வந்து இப்ப டாப் 5 டாப் 3 வரையும் நாங்க பேசி ஏதாவது ஜாக்லினை பத்தி பேசிக்கிட்டோம்னா அதுவே அவங்க பெரிய இது. ஆனா முத்துக்குமார்னு அவரு எப்பயோ முடிவாயிருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியும். அவர் அமைதியா இருந்தாலும் சரி, அமைதியா இல்லாட்டினாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 வீக் அவர் 4th வீக் வரையும் அவர் இது பண்ண இம்ப்ரெஷனு, அதுக்கப்புறம் மேனேஜர் டாஸ்க் அது இதுன்னு அது பெருசா ஆயிருச்சு. அவர் தான் இது. ஆனா அவர்கிட்டையும் போய் மோதணும்ன்றது இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு அது பெருசா அப்படிதான் இது பண்ணணும். ஏன்னா அவரும் சும்மா இருந்துடக்கூடாது. இனி வர்ற வீக்லயுமே அவருமே ஏதாவது இது பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்குமே அது பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காண்டி நான் சொல்றேன். இப்படி
ரவி சார் பேசுங்க. ஐ மீன் அடுத்த ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி சும்மா இது என்னுடைய இப்போ இவர் காமன் மேன் ஐ மீன் செக்வரா சொன்ன மாதிரி தான். ஒரு நல்ல ஃபைட்டர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கு வரணும். அந்த நல்ல ஃபைட்டருக்கான குவாலிட்டி என்னவா இருக்கணும்னா, ஒரு நல்ல ஃபைட்டர் வின்னர் ஆகிற குவாலிட்டிக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அந்த வின்னர் குவாலிட்டியிலேருந்து ஒரு 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 லெவல் இறங்கி பார்க்கும் பொழுது ஒரு வின்னருக்கே ஃபைட்டர் திருப்பி ஃபைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்கு. ஒரு இவனுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குடா, இவனுக்கு பயங்கரமான வெளியில நாய்ஸ் இருக்கு, இவன் கிட்டக்க சண்டை போட்டா நம்ம வந்து தெரிவோன்னு பண்ற ராணாவா அவன் பேர், ராணவ் இல்ல ஜாக்லின், இவன் கிட்டக்க சண்டை போட்டா மட்டும்தான் நம்மளால ஓவர்டேக் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியும்னு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு எக்ஸாம் எழுத முயற்சி பண்ற ஜாக்லினை தவிர மற்றபடி ஆஹா இவன் ஒரு நல்ல பிளேயரு, இவன் கிட்டக்க இந்த நேரம் இருந்து நம்ம தேவையில்லாத டேமேஜ் கொலாட்ரல் டேமேஜ் ஆகிக்க கூடாதுன்னு சுத்தி வேடிக்கை பார்க்குற க்ரௌட்ல ட்ரை பண்ணக்கூடிய பிளேயரான டே ஒன்ல இருந்து ஃபைட்டரா இருக்கிற ஜாக்லினுக்கு தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ரன்னருக்கான முழு குவாலிட்டியும் இருக்கு. வேற 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 மற்றபடி வேற எந்த ஆங்கிள் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துல நடக்காத ஒரு விஷயமா நம்ம எதிர்பார்க்காத சர்ப்ரைஸா கவின் மாதிரி முத்துக்குமரன் ஒரு வேளை இந்த பெட்டி எடுத்துட்டு வெளில போறான்னு சும்மா ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்றேன். அப்படி போனா அப்ப அந்த வின்னர் குவாலிட்டி ஜாக்லினுக்கு போகும். அப்படி அந்த இடத்த நிறைவு செஞ்சு சரியா இந்த நேரத்துக்கு சரிவர அந்த ஹோம்ஒர்க். ஆனால் இந்த தியரியை மாத்தி எழுதணும்னா சேனல் நினைச்சா தீபக்கு கொடுத்து மாத்தலாம். அது ஒண்ணு மட்டும்தான் பாசிபிளே தவிர ரன்னருக்கான ஒரிஜினல் அந்த குவாலிட்டிய ஏர்ன் பண்ணி ஹோல்ட் பண்ணது வந்து ஜாக்லின். இல்ல வின்னர்னு தெரிஞ்ச ஒரு வின்னரை முடிஞ்ச அளவுக்கு அந்த கேம்குள்ள எல்லா நேரத்திலையும் ஒரு டஃப் ஃபைட்டு எல்லார் கூடயும் கொடுத்தது மாதிரி இல்லாம வின்னர் கிட்டையும் போய் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா இருக்கட்டும். அது எல்லாத்தையும் தாண்டி எந்தெந்த இடத்துல ஃப்ளா இருக்கோ அந்தந்த இடத்துல அந்த ஃப்ளா எக்ஸ்போஸ் ஆன விதமா இருக்கட்டும். அவுட் ஆஃப் ஆல் ஹோஸ்ட் கிட்ட ரோஸ்ட் வாங்கினதுல இருந்து எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸப்ஷனல் ஆஃபர் எதுவுமே இல்லாம ஒரு அருணுக்கு கிடைக்கப்பட்ட ஆஃபர், ஒரு சௌந்தர்யாவுக்கு கிடைக்கப்பட்ட ஆஃபர், ஒரு தீபக்கு கிடைக்கப்பட்ட ஆஃபர், இந்த ஆஃபர் ஜாக்லினுக்கு கிடைச்சிருந்தா ஜாக்லினோட ஸ்கோரிங் எப்பயோ எங்கேயோ வேற லெவலுக்கு மாறி இருக்கும். இது எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு விளையாடுது. முத்துக்குமரன் இது எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா எக்ஸப்ஷனலா விளையாண்டதுனாலதான் எப்பவோ வின்னிங் டிக்ளேர். இப்ப கூட ரீசெண்டா நேத்து பேசினதுல எதுலயோ வந்து கரைப்படாத கை பேசுற மாதிரி ஜாக்லின் எல்லா சீசன்லயும் வின்னர் தெரிஞ்சிருவாங்க, ஆனா இந்த சீசன்ல தான் வின்னர் யாருன்னே தெரியலன்றது அந்த கமெண்ட் பேசும்போது அதோட சர்க்காசம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதாவது முழுக்க வின்னர் யாருன்னு தெரிஞ்சவங்க வின்னர் யாருன்னே தெரியலன்ற மாதிரி பேசின அந்த பேச்சை பார்க்கும்போது எனக்கு ஓகே ஃபைன், உனக்கு அந்த பயம் இருந்தா சரி அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்படிக்கான பேசுறேன். தேங்க்யூ. ரவி சார், உங்ககிட்ட தான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். நீங்க 24 hours எவிக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லையா? 24 hours எப்படி எவிக்ட் பண்ணுவாங்க, திருப்பி 1 weekல கூப்பிட்டுருவாங்கிற ஐடியா இல்லையா? ஒருவேளை அது இருந்திருந்தா நீங்க வந்து உங்களே நாமினேட் பண்ண சொல்லி நீங்க வெளில போயிட்டு திருப்பி 1 weekல வந்திருப்பீங்களா? வந்திருந்தா உங்க கேம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு விஷயம் மட்டும் ஓடிச்சு சார். இவங்க புதுசா செய்யறேன்னு ஏதோ ஒண்ணு பண்றேன்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் சொல்லி ஒண்ணு பண்றாங்க. ஸோ இப்ப நான் என் மைண்ட்ல என்னன்னா நம்பர் ஆஃப் ஓட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் டே நாமினேஷனை வந்து எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஒரு பிக் பாஸ் தீர்மானிக்க முடியாது, கண்டஸ்டன்ஸ் வந்து தீர்மானிக்கலாம். ஒரு கண்டஸ்டன்ஸ் வேணான்னு முடிவு பண்ற ஒரு ஆளை வந்து பிக் பாஸ் தீர்மானிச்சு வெளியில அனுப்ப முடியாது. அது கேம் ப்ரோட்டோடைப்லயே வரல. ஸோ ஏதோ ஒண்ணு காத்துக்கிட்டு நான் இந்த கூட்டிட்டு போய் ரூம்ல தங்க வைப்பாங்க அப்படின்ற அதெல்லாம் நான் நம்பல. இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் சாச்சனாக்கே அது நடந்ததை நான் நம்பல. அதெல்லாம் நான் சுத்தமா நம்பல. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. நான் பாக்குறது எப்படின்னா இந்த பர்டிகுலர் 1 டேல வெளியில அனுப்புறேன் அப்படின்றது வந்து ஓகே வைல்ட் கார்டு மாதிரி ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க போல் இருக்கு, பிட்வீன் ஆஃப்டர் சம் டைம் திருப்பி வர வைக்கிறதுக்காக அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்லையும் அநேகமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம போன 1 hourல வேலையை ஆரம்பிச்சோம், அதனால இவங்க எப்படியும் நம்மளதான் அனுப்புவாங்கன்னு எனக்கு பேசும்போதே அங்க பேசிக்கிறது தானே, அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளதான் அனுப்ப போறாங்க அப்படின்றது. ஸோ
அப்படி அந்த 1 ஹவர்ல போனாலோ ஒரு ஒரு நாள்ல போனாலோ நாம வந்தோம், ஏதோ ஒண்ணு செஞ்சோம், பண்ணோன்னு போனது மாதிரி இருக்கணும்ன்றதுல மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். அதர் தேன் தட் அப்படி இப்படி இப்படி இது ஒண்ணு நடக்கும், இது இந்த மாதிரி பின்னாடி ஒண்ணு நடக்கும் அப்படின்ற அனுமானம்லாம் இல்ல. நான் ஒரு மைண்டா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். போனா போயிடலாம், அவ்வளவுதான். அதான் டிசிஷனு, அப்படிதான் போகணும். ஆனா இது திரும்பி எங்கேயாவது போய் ஒண்ணு பண்ணி திரும்பி வர வைப்பாங்க அப்படின்லாம் எனக்கு அந்த டைம்ல சுத்தமா தோணல. ஓகே ஓகே சார். அப்புறம் சார் ஒரே நிமிஷம், நான் ஒரு சின்ன ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா எங்க முத்துக்குமரன் ஆர்மில இருந்து ஒரு பெண் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஜாக் வந்து சாட்டர்டே சண்டே அந்த போடுற காஸ்டியூம் வந்து முத்துக்குமரன் வந்து கலாய்க்கிறாங்க தனியா உள்ள வந்து, அது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க வந்து ஜாக்லினை வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஸோ முத்துக்குமரனுடைய ட்ரெஸ்ஸை நீங்க கலாய்க்கிறீங்க ஜாக், இது ரொம்ப தவறு. ஸோ வந்து எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அது என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஸோ ஜாக், இது ரொம்ப தப்பு, இது மாதிரி இந்த வேலைகள்லாம் பார்க்காதீங்க. ஸோ அவங்க கோச்சிக்கிறாங்க, இதனாலதான் நீங்க எங்களுடைய வெறுப்புகளை வந்து சம்பாதிக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நடந்துக்குங்க. இந்த கண்டனத்தை தெரிவிச்சுட்டேன். ஸோ இப்போ ஏன்னா நாங்க எங்க ஆர்மி வைக்கிற கோரிக்கையை நீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்கன்னு எங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ அதனால அதை நான் பேசிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டனத்தை அறிவிச்சிட்டோம். இல்லைங்க, ஒரு ஜாக் பண்ண நான் சொல்லிக்கிறேன், அது கலாய்க்கலாம் இல்லைங்க, நல்லா இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. அவங்களும் போட்டு பார்த்து அது அவங்கள மாதிரி பேசி காமிச்சாங்க. 2 பேரும் மாத்தி ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறாங்க. அது ஃபன்னா தான் இருந்தது எனக்கு. கலாய்க்கிறது 2 பேரும் கலாய்ச்சிக்கிறாங்க. சரி, திலீப் பேசிட்டோம் சார். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, இப்படி பேசுங்க. இன்னொன்னு வந்து இப்போ ராணுவுக்கு வந்து சிம்பத்தி ஓட்ஸ் வருதுன்னு குரூப்ல பேசினாங்க. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அது அப்படி வர விடாம தடுக்கதான் முத்து வந்து ஹீஸ் ட்ரைங் தட். ஆனா அவரோட ஒத்த சிந்தனை வேற யாருமே இல்லை. ராணுவ மட்டத்தை எடுத்துனா மட்டுப்படுத்தினா அவன் வந்து அது மூலமா ஓட்டி எகிரும் அப்படிங்கிற இது முத்துக்கு அந்த தாட் இருக்கு. அதான் இந்த ப்ரோமோலயே பாத்துருமே சார். ப்ரோமோலயே ஜாக்கும் முத்துவும் வேண்டிதான் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ராணுவன்ட்டு சேஸ் கேமாவே ஓடுதுங்களே. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு ரவி சார், நீங்க வந்து இப்போ அந்த கேஷ் பாக்ஸ் வீக் அப்போ நீங்க கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள போவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க போனீங்கன்னா நீங்க யாராவது ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்களா? உங்களுக்கு அந்த பிளான் இருக்கா, இல்ல வேடிக்கை பார்ப்பீங்களா? ரவி சார் உள்ள போறேன்னா அவர் எடுக்க ட்ரை பண்ணுவாரு, நீ யாரும் எடுக்க வேணாம், நான் எடுக்க. ஆக்சுவலா கேஷ் இருக்கும் பொழுது எங்களை மாதிரி ஆட்களை உள்ள அனுப்புறதுக்கு அது போன சீசன் முந்தின இது ரியோ இந்த சீசன்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற சீசன்லலாம் கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உள்ள போன மாதிரி இருந்தது. அதுக்கு இல்லை, ஒருவேளை எங்களுதுல வந்துச்சுன்னா நான் கடன்னு இவனை போய் விஷாலை போய் பிடிச்சி, இந்த பாரு புத்தி உள்ள புள்ள பொழைச்சிக்கும், பேசாம எடுத்துட்டு கிளம்பிடு, யாரு செஞ்ச புண்ணியமோ நீ கேஷ் பாக்ஸ் இருக்கிற வர வரைக்கும் இருந்திருக்க, இந்த 5 நாள் ஆகும் 2 3 ஆகும்லாம் வெயிட் பண்ணாத, டிடிஎஸ் எல்லாம் கட் பண்ணி என்னமோ ஒன்று பண்ணிக்கலாம், பெட்டியோட கிளம்பிடு, ஏதாவது 1 மணி நேரம் பெட்டியை இந்த பக்கம் வச்சுட்டு படுன்னு சொன்னா கூட படுத்துறாத, பெட்டியோட கிளம்பிடுன்றான். ஒரு செகண்ட் நிக்காத. அவன் பாரு அருண் குறுன்னு பாத்துட்டு இருக்கான், பிரச்சனை ஆயிடும், எடுத்துட்டு கிளம்பிடு. ஓகே சார், அதான் சார் क्वेश्चन. थैंक यू so much. திலீப் பேசி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நம்ம இந்த டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 2 பேரை வெளியில உட்கார வைப்பாங்கல்ல. போன சீசன் மாதிரி இந்த டிப்பு கண்டஸ்டன் முடிவு பண்ணி 2 பேரை வெளியில உட்கார வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யாவோ ராணவா இருந்தா கேம் எப்படி இருக்கும்? சௌந்தர்யா ராணாவை வந்து டிடிஎஃப்க்கு நான் எலிஜிபிள் விளையாட விடாம வெளில உட்கார வச்சாங்க அப்படின்னா கேம் எப்படின்னா, மறுபடியும் நாம நினைக்கக்கூடிய அந்த 3 பேருக்குள்ள டஃப் காம்படிட்டிவ் போகும் சார். ராயன் இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளில எடுத்துருவாங்களா? சிம்பத்தி ஓட்டு வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிம்பத்தி ஓட்டு வருமான்னு அதெல்லாம் ஒண்ணு சார். இவங்க அது நீங்க வேற சார், என்ன தலைக்கல இருந்தாலும் இவங்க 2 பேர் கேமர் இல்லைன்னு உலகம் பூரா தெரியும் சார். இவங்க 2 பேருக்கு இப்போ இவங்க 2 பேர்ல நான் சௌந்தர்யாவோட ராணவ் கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ராணவுக்கு இப்ப இருக்கிற ஒரு செரிஷ்டு க்ரௌட் வந்து இப்ப வெளியில சும்மா விளையாட்டா இருக்கோ இல்ல சீரியஸா இருக்கோ, பட் அது கேமுக்கு பிரயோஜனமான சப்போர்ட் எதுவும் பண்ணாது. சௌந்தர்யாக்கு இருக்கிற இந்த இப்ப அந்த குறிப்பா இந்த லவ் கேம் இதெல்லாம் லவ் எக்ஸ்போஸ்டு இதெல்லாம் இருக்கிற இந்த இது வந்து இந்த நாய்ஸி வந்து மறுபடியும் சொல்றேன், டிக்கெட் டு ஃபினாலேவை வந்து வாலண்டியரா நீங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு பார்க்கணும், அந்த கடைசியா வந்து
5-4 அப்படின்னு அந்த மாதிரி ஆங்கிள் நீங்க ஏதாவது வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஓட் பேங்கிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து 5th or 4th சௌந்தர்யாக்கு ட்ரை பண்ணலாம். அது கூட என்னைய கேட்டா 5th ஆப்ஷன் வந்து சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அந்த 5th ஆப்ஷன் கொடுக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வெளில இருக்கிற சார் மஞ்சரி அவுட்ல அதான் மஞ்சரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி தான் 5th ஆப்ஷனுக்கு மோர் எலிஜிபிள். உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கா சார்? யாருக்கு? மஞ்சரிக்கு இல்ல, அதான் தான் சொல்றேன். மஞ்சரியும் வந்து அதுக்கு பின்னாடி வெளில போறதுக்கான ஆப்ஷன் தான். கோட் பேங்கிங் அவங்களுடைய டிராபேக்கே அதுதானே. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேமுக்கான அப்ரிசியேஷனோ கிளாரிட்டியோ கண்டஸ்டன்ஸ்ல டஃப் கண்டஸ்டன்ட்ன்ற பேர் வாங்கினதோ எவ்வளவோ இருந்தாலும் ஒரு ராணவ் ஒரு மற்ற பிளேயருக்கான ஓட் பேங்கிங்கான அந்த ஸ்ட்ரென்த் ப்ரூவ் பண்ணோம்ல. அன்லைக் அதை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் டஃப் டு தோ டிசர்வா இருந்தாலும் இட் இஸ் டஃப் டு ஸ்டே இன் தி கேம். ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து ஜாக்லினோட கேம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆன மாதிரி இருக்குது. அது எல்லாரும் நோட் பண்ற மாதிரி இருக்குதா? ஆக்சுவலா ஓவர் கான்ஃபிடென்ட்ன்றதை விட அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபியர் தாண்டியாச்சு சார். ஃபியரோடைய ஸ்டேஜ் தாண்டும் போது இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் இது. அதாவது இனிமேல் நீ எலிமினேட் பண்ணாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எலிமினேட் பண்ணலனாலும் சரி, நான் 90 டேஸை டச் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற டேஸை நான் கம்பேர் பண்ண வரைக்கும், அதாவது நீங்க மற்றவங்க எல்லார்த்த விட ஜாக்லினுக்கு அந்த திமிரும் கான்ஃபிடன்ஸும் கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா 13 வாரம் டச் பண்ணிட்டான். இந்த 14-15 தன்னை ஜட்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த பொண்ணால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். நம்ம அந்த 4 இல்ல 3 இல்ல 2 இதுக்குள்ள கண்டிப்பா இருப்போன்றத நேரம் ஜட்ஜ் பண்ணிருப்பான். ஸோ அதனால அவரோட கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஃபியர் டுவர்ட்ஸ் டு த எலிமினேஷன் வந்து நல் அண்ட் வாய்ட் ஆயிருக்கும். இந்த சீசன்ல வந்து கிளாப்ஸ் வந்துட்டு ஒருத்தரோட கேமை ஸ்பாயில் பண்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சௌந்தர்யாவோட கிளாப்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து இருந்துச்சு. ஓவர் கிளாப் வந்து அடுத்த விஜய் சேதுபதி பாராட்டின அடுத்த நாள்ல இருந்து அவங்க கேம் வந்து அடுத்த வாரத்துல ஸ்பாயில் ஆனிச்சு. அதே மாதிரி பவித்ரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு. அடுத்த வாரம் அவங்க பேசும்போது அவங்களோட இதுலயும் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஜாக்குக்கும் அதே மாதிரி தான், மஞ்சரிக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இது எந்த மாதிரி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா கிளாப்ஸ் இருக்குல்ல இந்த தடவை அதை இவங்களே சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆடியன்ஸோடைய கிளாப்ஸை வச்சு அதாவது ஒவ்வொரு விதமா ஆடியன்ஸோட கிளாப்பை வந்து இவங்க சென்ஸ் பண்ணி அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்காங்கன்றதுக்காக ஷோவும் ஷோ ஹோஸ்டுமே சரி அண்ட் ஷோ மேக்கர்ஸுமே சரி அதை வச்சு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணலான்னு. பட் இன்டீட் அப்ரிசியேஷனும் ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட். ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் அப்ரிசியேஷன் இல்லைன்னா தே வில் ஃபீல் பிட் டிஜெக்டட்ன்றதுனால அதையும் அப்பப்போ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த சீசன்ல என்ன ஒரு பிளஸ்னா சில பிளேயர்ஸ் வந்து இதை நம்பாம அதை மைண்டுக்குள்ள சேர்த்துக்காம, முத்து, தீபக் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து அந்த கிளாப்ஸை வந்து முழுக்க நம்பவும் இல்லை, முழுக்க அதை நம்பாம இல்லவும் இல்லை. அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா எடுத்துருக்காங்க. சவுண்டு பிளஸ் இன்னும் ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து இந்த சவுண்டை வந்து இந்த கிளாப்ஸை வந்து ஒரு மாதிரி மேக்ஸிமம் நம்பிட்ட மாதிரியும், சம்டைம்ஸ் அது நடக்காத போது அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்கான ஒரு ஃபேக்டராகவும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். பட் ஆன் த ஹோல் இந்த கிளாப்ஸ் வந்து எவ்ரி சீசன் பிளேயிங் அ வைட்டல் கேம். இந்த சீசனும் அப்படிதான். பட் இந்த தடவை பிளேயர்ஸ்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி பிகினிங்லேயே இருந்ததுனால கிளாப்ஸை வந்து ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட்டா பிரேக் ஆயிடுச்சு. கேக்குதுங்களா? இப்போ கேக்குது சார். அப்படி தீனா பேசுறேங்க சார். லாஸ்ட் ஒன் சார், இப்போ டிடிஎஃப்க்கு ரயானை விளையாட வைப்பாங்களா சார் சேனல் சைட்ல இருந்து? சேனல் வந்து 2 பேர் ரயனை பத்தி எனக்கு முழுக்க ரயனை பண்ண வைப்பாங்களா அப்படின்றத வந்து ரயன் இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இருக்குல்ல சார், நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன்ல டிக்கெட் டு ஃபினாலே அடிச்சிட்டானா சூப்பர் சார். இல்ல எலிமினேஷன் ஆயிட்டானா
மேட்டர் கம்ப்ளீட்டா மாறிடும் இந்த டோட்டல் சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷனை தப்பிக்கணும். செகண்டு, ஈவன் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கணும்னா இங்க வந்து இத்தனை பேர் இருக்கிறதுல இது ஒரு குரூப் கேம் ஆகும் சார். அப்படி ஆகும்பொழுது எந்த பிளேயர் வந்து வெளியில அதாவது வந்துடவே கூடாதுன்றது இவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு குரூப் இருக்குல்ல சார். இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 4 பேரை இவங்களே இந்த பக்கம் பேசிக்கிறாங்களே, விஷால், சௌந்தர்யா, அன்ஷிதா, இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு டாக் பேசப்படுது பாத்தீங்களா? அது மாதிரி ஆமா சார், ஆமா. இவங்களுக்குள்ள பேசப்படுற அந்த விஷயத்த வச்சு பார்க்கும் பொழுது டிக்கெட் டு ஃபினாலேக்கு யாருக்கு வரணும்னு டஃப் பிளேயர்ஸ் தான் இல்லாம ஒரு பிளேயரை கொண்டு வரணும்னு நினைச்சு ராயனுடைய கேமும் நல்லா இருக்கு, சப்போர்ட் பண்ணுவோம்னு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ராயன் வரலாம் சார். அதே ப்ராபபிலிட்டி அருணுக்கும் இருக்கு. இந்த பிளேயர்ஸ் நினைச்சா அருணுக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். பட் அது பெருவாரியா இருக்காதுன்றது எனக்கு முத்து இல்ல ஜாக்லின்லாம் அருண் மாதிரியான ஒரு ஆப்ஷனை யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு இவங்க ராயன் மாதிரி ஒரு ஆப்ஷனை யோசிச்சுட்டு போயிடுவாங்க. தீபக் வேணா அருணுக்காக பிளேயர் கால் யோசிக்கலாம். ஸோ ராயனுக்கான சப்போர்ட் வந்து எப்படின்னா ராயனுடைய வே ஆஃப் கேம் அக்ரெசிவ் வந்து சப்போர்ட் பண்ணோம். அந்த ஆங்கிள் படி பார்க்கும் பொழுது அவனுடைய கேம் அனலைஸ் அவனுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு. அது போக த வே ஹவு ஹி டேக்ஸ் த கிரவுட் இன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்ப ராயனியா பெருசா வெளியே தெரியலன்ட்டு உங்களுக்கு என்ன தோணும் சார்? இத்தனை நாள் ஆண்டிருக்காரு, ரொம்ப பெருசாலாம் வெளியே தெரியல. சோ உங்க பாயிண்ட் அது ஆஃப் அவரா வியூ கிரியேட் எப்படி பண்ணிட்டு தானே பாக்குறீங்க? சார். அவர் கோவால போய் செட்டில் ஆகி அப்புறம் இப்பதான் கோவால இருந்து வெளில வந்து இப்பதான் அவர் வந்து சென்னைக்கு பஸ் எடுத்திருக்காரு. அதனால டைம் ஆகதான் செய்யும். அவங்க அக்காவால இப்ப கொஞ்சம் நல்லா தெரிகிறாரு. அந்த வெளிச்சத்துல இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நான் பேசலாமா?